எக்ஸோ பிளானட்ஸ்னா என்ன? நம்ம சூரிய குடும்பத்தை தவிர மற்ற நட்சத்திரங்களை சுத்தி வர பிளானட்ஸ் தான் நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் சொல்றோம். நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸே ரொம்ப தூரத்துல தான் இருக்கு. அப்ப எப்படி மற்ற ஸ்டார்ஸ் சுத்தி வர பிளானட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் இதை டிடெக்ட் பண்றாங்க? டெலிஸ்கோப்ஸால எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது? எவ்வளவு எக்ஸோ பிளானட்ஸ் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த பிளானட்ஸ்லாம் இங்க இருக்கிற பிளானட்ஸ் மாதிரி தான் இருக்கா? பூமியை போலவே எத்தனை எக்ஸோ பிளானட்ஸ் இருக்கு? நம்ம சோலார் சிஸ்டத்துல பாக்குற மாதிரியான பிளானட்ஸ் மற்ற சிஸ்டம்லயும் இருக்கா இல்லையா? இந்த இடத்துல எல்லாம் உயிர் வாழ முடியுமா? இப்ப இந்நேரத்துக்கு அங்க உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பல கேள்விகள் எக்ஸோ பிளானட்ஸை பத்தி இருக்கு. இந்த வீடியோல நம்ம அதை எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. நம்ம சூரிய குடும்பத்தை தவிர மற்ற ஸ்டார்ஸ் சுத்தி வர பிளானட்ஸ் தான் நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் சொல்றோம். எப்ப மற்ற ஸ்டார்ஸும் சூரியனை போலதான் தெரிய வந்ததோ அப்பையில இருந்தே பல வருஷங்களா சயின்டிஸ்ட்க்கு இருந்த ஒரு பெரிய கேள்விதான் இது. நம்ம சூரியனை சுத்தி வரோம், அப்ப மற்ற நட்சத்திரங்களை சுத்தி நிறைய பிளானட்ஸ் இருக்கா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கே. இந்த எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா, ஒரு பெரிய லைட்டுக்கு முன்னாடி ஒரு மின்மினி பூச்சி போனா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? பக்கத்துல இருந்தா ஓரளவு கண்டுபிடிக்கலாம். இதுவே நம்ம ஒரு ஏரோப்ளேன்ல பறந்துட்டு இருக்கும் போது தூரத்துல இருக்க ஒரு லைட்டுக்கு முன்னாடி ஒரு மின்மினி பூச்சி போனா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளோ கஷ்டம். இந்த ஸ்டார்ஸுக்கு முன்னாடி இந்த பிளானட்ஸ் வரதை நம்ம அப்சர்வ் பண்றதோ இல்ல கண்டுபிடிக்கிறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, டைரக்டா பாக்குறது தான் ரொம்ப கஷ்டம். அப்ப இன்டைரக்டா இதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுமா? இப்படிதான் சயின்டிஸ்டும் யோசிச்சாங்க. என்னெல்லாம் நம்ம இன்டைரக்டா பார்க்க முடியும் ஒரு ஸ்டார்ல? அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் ரேடியல் வெலாசிட்டி மெத்தட். இந்த மெத்தட் மூலமா ஸ்டாரோட சின்ன டீவியேஷனை வச்சு அந்த ஸ்டாரை சுத்தி பிளானட்ஸ் இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராவிட்டிங்கிறதே ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் தான். ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை சுத்தி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வரும்போது அந்த பெரிய ஆப்ஜெக்டும் சின்னதா ஒரு சர்க்கிள்ல சுத்தி வரும். இதை எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு அடல்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன குழந்தை அந்த அடல்ட்டோட கையை பிடிச்சு சுத்தி வரும்போது அந்த குழந்தை ஒரு பெரிய சர்க்கிளா சுத்தி வரும். ஆனா அந்த அடல்ட்டும் ஒரே இடத்துல நிலையா நிக்க முடியாது, சின்னதா அவங்களும் சுத்தி தான் ஆகணும். அதே மாதிரிதான் ஸ்டார்ஸும் பிளானட்ஸ் அதுங்களை சுத்தி வரும்போது சின்னதா அது ஒரே பொசிஷன்ல இல்லாம சின்னதா ஒரு சர்க்கிள் சுத்தி வரும். இதை வச்சு அந்த ஸ்டாரை சுத்தி ஒரு பிளானட் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டார்ல இருந்து வர லைட்டை நம்ம ஸ்டடி பண்றப்ப அந்த லைட்ல ஒரு சின்ன ஷிஃப்ட் இருக்கும். இந்த ஷிஃப்ட்டுக்கு பேரு டாப்லர் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த டாப்லர் மெத்தடை பத்தி நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோல டீப்பா தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்டார்ல இருந்து வர லைட்டை வச்சு இந்த ஸ்டார் நம்மளை விட்டு தூரமா போதா இல்ல கிட்ட வருதா அப்படின்றத நம்ம எப்பயுமே கண்டுபிடிக்க முடியும். இப்ப அந்த ஸ்டாரோட மூமெண்ட்ல ஒரு சின்ன வாபிள், அதாவது ஒரு தள்ளாட்டம் இருக்கா அப்படிங்கிறத வச்சு அதை சுத்தி ஒரு பிளானட் இருக்காங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த மெத்தட்ல ஒரு சின்ன பயஸ் இருக்கு. அதாவது எந்த மாதிரியான பிளானட்ஸை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பிளானட் கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருந்தா அந்த ஸ்டார் மேல அது ஏற்படுத்துற தாக்கமும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால பெரிய பிளானட்ஸை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எஸ்பெஷலி ரொம்ப பெரிய பிளானட் அந்த ஸ்டாருக்கு பக்கத்துல சுத்தி வரும்போது அந்த ஸ்டாரோட ஆட்டத்தை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிற பிளானட்ஸ்லாம் மோஸ்ட்லி ரொம்ப பெரிய சைஸ்லயும் ஸ்டாருக்கு பக்கத்துலயும் இருக்க பிளானட்ஸா தான் இருக்கும். இரண்டாவது மெத்தட் டிரான்சிட் மெத்தட். அதாவது ஒரு ஸ்டாரை சுத்தி ஒரு பிளானட் வரும்போது நம்ம இங்க இருந்து அதை அப்சர்வ் பண்றப்ப அந்த ஸ்டாரை அந்த பிளானட் கிராஸ் பண்ணி போனா அதுக்கு பேர் தான் டிரான்சிட்னு சொல்றோம். இந்த மெத்தட்ல நம்ம ஸ்டாரோட மூவ்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம், பட் ஸ்டாரோட பிரைட்னஸை நோட் பண்ணுவோம். அந்த ஸ்டாரோட பிரைட்னஸ் டிம் ஆகுறப்ப அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷனான்னு கேட்டா, அப்படி நம்ம ஒரே ஒரு டிரான்சிட் ஒரு சின்ன டிம்னஸை வச்சு மட்டும் அதை பிளானட்ஸ்னு முடிவு பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவாங்கன்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் டெலிஸ்கோப்பால ஒரு ஸ்டாரை அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிளானட் வந்து ஒரு 3 நாள்ல சுத்தி வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பிளானட்டோட ஒரே ஒரு டிரான்சிட்டை வச்சு அது ஒரு பிளானட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒரு டிஸ்கவரி நடக்கணும்னா அட்லீஸ்ட் 3 டிரான்சிட்ஸ் ஆவது நடக்கணும். ஏன்னா முதல் டிரான்சிட்ல நம்ம ஸ்டார் லைட் டிம் ஆகிறத கண்டுபிடிக்கலாம்.
2வது டிரான்சிட்ல அது வேற ஒரு பிளானட்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 3வது டிரான்சிட்டும் அதே டைம் பீரியட்ல நடந்தாதான் நம்ம கண்டிப்பா அது ஒரு பிளானட்டோட ரெவல்யூஷனா தான் இருக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். ஒரு பிளானட் 3 தடவை டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறமா உடனே அதை டிஸ்கவர் பண்ணிட்டதா அறிவிச்சிட மாட்டாங்க. அப்பையும் ரேடியல் வெலாசிட்டின்னு ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தட்ல ஸ்டார் வந்து கொஞ்சம் வாபிள் ஆகுதா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு டிஸ்கவரின்றது நடக்கும். ஒரு பிளானட் ஸ்டாரோட லைட்டை பிளாக் பண்றதை வச்சு நமக்கு என்ன தெரியும்? எந்த அளவுக்கு அந்த ஸ்டாரோட பிரைட்னஸ் டிம் ஆகுதோ அதை வச்சு அந்த பிளானட்டோட சைஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஸ்டாரோட சைஸையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதோட மூவ்மெண்ட்டை வச்சு எவ்வளவு நேரத்துல அந்த பிளானட் அந்த ஸ்டாரை கிராஸ் பண்ணி போகும் அப்படிங்கறத நோட் பண்ணி நம்மளால அந்த பிளானட்டோட டயாமீட்டரையும் சொல்ல முடியும். டயாமீட்டரும் சைஸும் தெரிஞ்சதுனால டென்சிட்டியை கூட கண்டுபிடிக்க முடியும். இந்த மெத்தட் மூலமா இவ்வளோ கண்டுபிடிக்கலாம் அந்த பிளானட்டை பத்தி. பட் ஸ்டில் இந்த மெத்தட்ல ஒரு பயஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளால வருஷக்கணக்கா வெயிட் பண்ணி ஒரு பிளானட் வந்து டிரான்சிட் ஆகிறத பார்க்க முடியாது இல்லையா. ஸோ எந்த மாதிரி பிளானட்ஸை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னா, க்ளோசர் டு த ஸ்டாரா இருக்கணும், ஸ்டாருக்கு பக்கத்துல இருக்கணும் அந்த பிளானட். அப்பதான் கொஞ்ச நாள்லயே அது சுத்தி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 நாள்லயோ 4 நாள்லயோ அது அந்த ஸ்டாரை வந்து ஃபுல்லா சுத்தி வரும். அப்படி இருந்தா நம்ம ஒரு அடுத்தடுத்த அப்சர்வேஷன் மூலமா சீக்கிரமாவே சொல்ல முடியும் அங்க ஒரு பிளானட் இருக்கு. பட் இப்போ ஒரு பிளானட் வந்து 2 வருஷ காலம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப 3 முறை நம்ம பார்க்கணும்னா 6 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்டிஸ்லாம் இருக்கு பிளானட்ஸ் ஸ்பாட் பண்றதுல. ரேடியல் வெலாசிட்டி மெத்தடும் சரி இல்ல டிரான்சிட் மெத்தடும் சரி, ரெண்டுமே கிரவுண்ட் பேஸ்ட் டெலஸ்கோப்ஸை வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அட்மாஸ்பியர்ல இருந்து வர அபரேஷன்ஸ்னால அதுல இருந்து நமக்கு நிறைய கிளியரா தெரியாது அப்படிங்கறதுனால ஸ்டார் லைட்டை அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் ஸ்பேஸ் பேஸ்ட் டெலஸ்கோப்ஸ்க்கு நம்ம போறோம். பல 100 வருஷங்களா சயின்டிஸ்ட் எல்லாம் இப்படி பிளானட்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட நேரத்துல 1995ல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸோ பிளானட் கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்களேன், இந்த ஜெனரேஷன்ல தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் பிளானட்டையே. பட் அங்கிருந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா, இந்த டேட்ல பார்த்தா 5788 எக்ஸோ பிளானட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக 2007ல பிரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சியும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து கராட் அப்படிங்கிற ஒரு மிஷனை லான்ச் பண்ணாங்க. இது 32 எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சது. பட் 2012ல ஒரு ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் ஃபெயிலியர்னால இந்த மிஷனே வந்து முடிவுக்கு வந்தது. இதுக்கப்புறமா நாசா கெப்லர்ங்கிற டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணாங்க. அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப், எஸ்பெஷலி டிரான்சிட்டிங் பிளானட்ஸை அப்சர்வ் பண்றதுக்காகவே லான்ச் பண்ணாங்க. பிரபலமான சயின்டிஸ்ட் ஜோஹன்னஸ் கெப்லரை ஆனர் பண்ற விதமா அவங்க இந்த டெலஸ்கோப்பு கெப்லர்னு பேர் வச்சாங்க. கெப்லர் தான் பிளானட்ஸ் எப்படி ஆர்பிட் பண்ணுது அப்படிங்கிற விதிகளை கண்டுபிடிச்சாரு. 2009ல லான்ச் ஆன இந்த மிஷன் தொடர்ந்து ஒரு ஏரியா ஆஃப் த ஸ்கை, அதாவது ஒரு ரீஜனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி 1,50,000 நட்சத்திரங்கள் அளவுக்கு அப்சர்வ் பண்ணுச்சு. ஓவர் அண்ட் ஓவர் சேம் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸையே அப்சர்வ் பண்ணி ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸை இந்த மிஷன் கண்டுபிடிச்சது. இந்த மிஷனை 4 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணாங்க. கரெக்டா 4 வருஷம் ஒரு நாள்னு இருக்கும்போது டெலஸ்கோப்போட ஸ்டெபிலைஸ் பண்ற வீல்ஸ்ல ஒரு பிரச்சனை வந்ததுனால கரெக்டா 4 வருஷம் தான் இந்த மிஷனால செயல்பட முடிஞ்சது. இந்த மிஷன் மூலமா எக்கச்சக்கமான டேட்டா நமக்கு கிடைச்சது. ஸோ ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணாம நிறைய சிட்டிசன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் நாசா வச்சிருந்தாங்க. ஸோ சிட்டிசன்ஸ் வந்து இந்த டேட்டாவை வாங்கி அனலைஸ் பண்ணி இது ஒரு டிரான்சிட்டிங் பிளானட்டா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது மூலமாவும் நிறைய பிளானட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க தவறுனதை மனிதர்கள் கண்டுபிடிச்ச மாதிரியான எக்ஸோ பிளானட்ஸும் இருக்கு. டைரக்ட் டிடெக்ஷன் டெக்னிக்னு இன்னொரு மெத்தடும் இருக்கு. இதுல நம்ம பிளானட்ஸை டைரக்டா அப்சர்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா அது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டாரோட லைட் வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஸோ அந்த பிளானட் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டார் லைட்டை தான் வாங்கி வெளியில விடும். அதுவும் அந்த பிளானட் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் ஸ்டாரை விட. ஸோ கண்டிப்பா டைரக்ட் இமேஜ்ன்றது கஷ்டம் தான். இருந்தாலும் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. என்னன்னா அந்த ஸ்டார் லைட்டை கொஞ்சம் பிளாக் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டிவைஸை வச்சு. அப்படி பிளாக் பண்றப்ப அந்த பிளானட்ல இருந்து சப்போஸ் அந்த பிளானட்ல சம் இன்டர்னல் ஹீட் இருந்தா அது இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா வெளியில வரும். அந்த ஹீட்டை ஸ்டடி பண்றது மூலமா அங்க இருக்க பிளானட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிளானட் வந்து ஒரு யங் பிளானட்டா இருந்து அதுல இன்டர்னல் ஹீட் வந்து நிறைய இருந்தாதான் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஜூபிட்டர் மாதிரி அது கொஞ்சம் பெரிய பிளானட்டா இருந்தா ஈஸி அதுல இருந்து வர இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுலயும் ஒரு செலக்ஷன் பயஸ் இருக்கு. நல்ல பெரிய ஜூபிட்டர் ஹாட் ஜூபிட்டர்ஸா இருந்து யங் ஜூபிட்டர்ஸா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த டைரக்ட் இமேஜிங் டெக்னிக் மூலமா கண்டுபிடிக்க முடியும். கெப்லர் மிஷனோட ஒரு பிரைம் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தா எர்த் லைக் பிளானட்ஸ், அதாவது பூமியை போல சைஸ் கொண்ட பிளானட்ஸ்
நம்ம கேலக்சில எத்தனை இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு வரணும்னா நிறைய அப்சர்வேஷன்ஸ் மேக் பண்ணி எத்தனை எர்த் லைக் பிளானட்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, ஒரு ஸ்டாருக்கு ஒண்ணு இருக்கா, இல்ல ரொம்ப ரேரா எர்த் சைஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் கெப்லரோட ஒன் ஆஃப் த மெயின் கோல்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப ரேடியல் வெலாசிட்டி மெத்தட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அந்த டிரான்சிட்டிங் மெத்தட், டாப்லர் மெத்தட், இந்த மாதிரி எந்த மெத்தட் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் பயஸ் இருக்கு. சில டைப் ஆஃப் பிளானட்ஸ் தான் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேடியல் வெலாசிட்டி மெத்தட்ல வந்து நல்ல ஜூபிட்டர் மாதிரி பெரிய பிளானட்ஸ் அதெல்லாம் தான் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். கெப்லர் டிரான்சிட் பண்ற பிளானட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண மெத்தட்ல பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஒரு எர்த் சைஸ்டு பிளானட்டா இருக்கலாம், பட் அந்த ஸ்டாருக்கு பக்கத்துல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அதுக்கு ஆர்பிட்டால் பீரியட் வந்து சின்னதா இருக்கும். இந்த மாதிரி பிளானட்ஸ் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ ஒரு ஸ்டார்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பிளானட் தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இல்லையா? நம்ம சோலார் சிஸ்டம்லயே 8 இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய சூரிய குடும்பமா இருக்க நம்மள மாதிரி தான் மற்ற ஸ்டார்ஸும் இருக்கணும். ஸோ பிளானட்டரி ஃபார்மேஷன்ஸை பத்தி தெரியும் போது அதை பத்தி புரியும். சும்மா பிளானட்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டீடைல்டான வீடியோ ஃபியூச்சர்ல போடலாம். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா மல்டி பிளானட்டரி சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். இருந்தாலும் நம்மளால ஈஸியா அதை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஒரு பிளானட் இருக்குங்கிறத சொல்லலாம், பட் மல்டிபிள் பிளானட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும் 1999ல டாப்லர் மெத்தட், அதாவது ரேடியல் வெலாசிட்டி மெத்தட் மூலமா அப்சிலான் ஆண்ட்ரோமீடே அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மல்டி பிளானட்டரி சிஸ்டம், அதாவது ஒன்றை விட அதிகமான பிளானட்ஸ் இருக்க மாதிரி ஒரு சிஸ்டம் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்னைய டேட்ல பார்த்தோம்னா 2600க்கு மேல இந்த மாதிரி மல்டி பிளானட்டரி சிஸ்டம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல மோஸ்ட்லி 2ல இருந்து 5 வரைக்கும் பிளானட்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸை வச்சு கண்டுபிடிச்ச பிளானட்ஸ் தான். அதை விட அதிகமானதும் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மற்ற சோலார் சிஸ்டம்ஸ், அதாவது சூரிய குடும்பம் மாதிரி மற்ற ஸ்டார்ல இருக்க சிஸ்டம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது? எந்த ஒரு சோலார் சிஸ்டமும் பார்த்தா நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி இல்லை. நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க மாதிரியே ரொம்ப சாலிடான ராக்கி பிளானட்ஸ் எல்லாம் ஸ்டாருக்கு பக்கத்துல இருக்கும். கேஸ் அளவுக்கு ஒரு பெரிய ஜெயண்ட் பிளானட்ஸ் எல்லாம் வந்து வெளியில ரொம்ப தள்ளி தான் இருக்கும்னு நம்ம நினைச்சோம். ஆனா நம்ம வெளியில கண்டுபிடிச்ச சிஸ்டம்ஸ்ல எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஜூபிட்டர் மாதிரியான ஒரு கேஸ் ஜெயண்ட்லாம் ஸ்டாருக்கு ரொம்ப பக்கத்துலயே கூட சுத்தி வரதை நம்ம பாக்குறோம். எந்த அளவுக்குன்னா மெர்க்யூரியோட ஆர்பிட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கூட பக்கத்துல அதெல்லாம் சுத்தி வரதை நம்மளால பார்க்க முடியுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே சோலார் சிஸ்டம் மாதிரி இல்லை, நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானட் சைசஸ் எடுத்துக்கிட்டாலே நம்ம இது வரைக்கும் டிடெக்ட் பண்ண பிளானட் சைசஸ்லாம் பூமியை விட ரொம்ப பெருசாகவும் நெப்டியூனை விட சின்னதாகவும் இந்த சைஸ்ல நிறைய நம்ம பிளானட்ஸை பார்க்க முடியுது. பூமியை விட கொஞ்சம் பெருசா இருக்கிறதெல்லாம் சூப்பர் எர்த்ஸ்ன்னு சொல்றோம். நெப்டியூனை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிறதெல்லாம் மினி நெப்டியூன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சூப்பர் எர்த்ஸும் மினி நெப்டியூன்ஸும் இந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா நம்மளால நிறைய பிளானட்ஸை பார்க்க முடியுது. இருந்தாலும் ஸ்டார்ஸ்லயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. நமக்கே அது தெரியும். ஹை மாஸ் இருக்கு, லோ மாஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம முன்னாடி 2-3 வீடியோஸ்லயும் பேசியிருக்கோம் ஸ்டார்ஸை பத்தி. ஸோ சன்னை போன்ற ஸ்டார்ஸை நம்ம ஒரு சாம்பிளா எடுத்து அதுல எந்த மாதிரி பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணோம்னா, மோஸ்ட்லி அதுல கண்டிப்பா ஒரு பிளானட் ஆகுது பூமியோட அளவை வச்சு பார்த்தா 1ல இருந்து 3 மடங்கு பூமி அளவுக்கு சைஸ்ல இருக்க பிளானட்ஸ்லாம் சன்னை போல இருக்க ஸ்டார்ஸ்ல இருக்கு. நம்ம இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண டேட்டாவை வச்சு பார்க்கும்போது நம்ம கேலக்சில 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அதுல அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் தெம், 1/3 வரைக்கும் நம்ம சன்னோட சைஸ்ல இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ 1/3 ஆஃப் தெம்ல அட்லீஸ்ட் ஒரு பிளானட் ஆவது எர்த் சைஸ்ல இருந்தா 30 பில்லியன் எர்த் சைஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பா மற்ற ஸ்டார்ஸ் சுத்தி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒருவேளை சன் சைஸ்ல இல்லாத மற்ற ஸ்டார்ஸ் இல்ல சூப்பர் எர்த்ஸ் இந்த மாதிரி மற்றதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா 100 பில்லியன் எர்த்ஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம முன்னெல்லாம் வெறும் எர்த்தோ இல்ல ஒரு 2-3 பிளானட்ஸ் வேணா நம்மள சுத்தி அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைச்சோம். பட் நமக்கு தெரிஞ்சே இப்ப இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏன் மற்ற சிஸ்டம்ஸ் ஸ்டடி பண்ணணும்? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? மற்ற சோலார் சிஸ்டம்ஸ், அதாவது மற்ற ஸ்டார்ஸ் சுத்தி இருக்க சிஸ்டம்ஸ் நம்ம சோலார் சிஸ்டம்ஸ் மாதிரி தான் இருக்கா? எல்லா இடத்துலயும் பிளானட் ஃபார்மேஷன்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கா? நம்ம பூமியை போன்ற பிளானட்ஸ் மற்ற சிஸ்டம்ஸ்லயும் இருக்கா இல்லையா? அங்கெல்லாம் லைஃப் வாழறதுக்கான சாத்தியம் இருக்கா? ஹேபிட்டபிளா இருக்கா இல்லையா? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கெப்லர்ங்கிற டெலிஸ்கோப் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த ஸ்கை அனலைஸ் பண்ணி நம்ம டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டுன்னு நம்ம சொன்னோம். அந்த சின்ன பார்ட் ஆஃப் த ஸ்கை வந்து எந்த அளவுக்குன்னு கேட்டா 1000 லைட் இயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு நம்ம ஸ்கையை வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் ஆஃப் த ஸ்கையை அனலைஸ் பண்ணதை வச்சு நம்மளோட கேலக்சில ஜென்ரலா ஆப்ஜெக்ட்ஸ் எப்படிலாம் இருக்க முடியும், எந்த ஸ்டார்ஸ்க்கு எந்த மாதிரி பிளானட்ஸ்லாம் இருக்க முடியும், அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிளானட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருந்தா அங்க பிளானட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, இது எல்லாமே நம்மளால
கணிச்சு சொல்ல முடியும். ஆயிரம் வருஷமா ஸ்பெகுலேஷன்லயே இருந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா எக்ஸோ பிளானட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதுல ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, நம்மளால அந்த பிளானட்ஸ்ல எல்லாம் போய் கால் பதிக்க முடியாது இப்ப. ஆனா அதே சமயத்துல குட் நியூஸும் இருக்கு. நம்மளால இங்க இருந்தே அந்த பிளானட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது என்ன சைஸ்ல இருக்கு, அதோட டென்சிட்டி என்ன, மாஸ் எவ்வளவு இருக்கு, அதோட அட்மாஸ்பியர்ல இருந்து வர லைட்டை வச்சு அந்த அட்மாஸ்பியர்ல இருக்க கேசஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இந்த டிஸ்கவரிஸ் மூலமாலாம் நம்ம ரொம்ப அன்யூஷுவலான பிளானட்டரி சிஸ்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாரை சுத்தி தான் பிளானட்ஸ் இருக்கும் நம்ம இது வரைக்கும் நினைச்சோம். ஆனா 2 ஸ்டாரை சுத்தி கூட சில பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிளானட் மேல நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு 2 ஸ்டார்ஸ் ஸ்கைல தெரியும். இந்த எக்ஸோ பிளானட்ஸை பத்தி சயின்டிஸ்ட்க்கும் சரி நம்மளுக்கும் சரி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. எர்த் சைஸ்ட் பிளானட்ஸ் இன்னும் எவ்வளவு இருக்கு, ஹேபிட்டபிள் ஜோன்ல அதுங்கெல்லாம் இருக்கா இல்லையா? ஹேபிட்டபிள் ஜோன்னா எந்த இடத்துல வாட்டர் வந்து லிக்விடா இருக்க முடியுமோ அதை தான் நம்ம ஹேபிட்டபிள் ஜோன்னு சொல்றோம். ஸோ சன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற நம்ம எர்த் மாதிரி பிளானட்ஸா இருந்தா அதுல வந்து லிக்விட் வாட்டர் இருக்கு இல்லையா நம்ம சோலார் சிஸ்டத்துல. அதே மாதிரி வேற சிஸ்டம்லயும் ஹேபிட்டபிள் பிளானட்ஸ்லாம் இருக்கா இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு என்ன கோல்னு கேட்டா, எர்த் மாதிரியான பிளானட்ஸும் அங்க லைஃப் இருக்கா இல்லையா, அதாவது பொட்டென்ஷியலி ஹேபிட்டபிள் வேர்ல்ட்ஸ்னு சொல்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறது தான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸோட கோலா இருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் ரிசர்ச்ல இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ்ல நம்ம பயங்கரமா ப்ராக்ரஸ் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு புது ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ்னே சொல்லலாம். எக்ஸோ பிளானட் சயின்ஸை தாண்டி பிளானட்டரி சயின்ஸ்னு ஒரு புது டொமைனே இப்போ உருவாயிருக்கு. ஸோ பிளானட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது மட்டும் இல்லாம அதோட எவல்யூஷன், எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம டீடைல்டா வீடியோஸ்ல பேசலாம். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரியே இன்னொரு சோலார் சிஸ்டம் நம்மளால ஏன் கண்டுபிடிக்க முடியல? அங்க இருக்க பிளானட்ஸ்லாம் ஏன் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. Stay curious and keep exploring with me. This is Saranya and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.